அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தானே. அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டத்தை வச்சுட்டு நீங்கள் நீட் வச்சிங்கன்னா நாங்கள் வேணாம்னே சொல்ல போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி நீட் இல்லாமல் பாஸ் ஆன டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒழுங்காக மருத்துவம் பார்க்கலையா? அவங்களோட தற்கொலைக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தான் காரணம். நீங்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் கொண்டு வாங்க. You have the same platform for everything and everyone can compete for the same spot. So I don't think it's bad. ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிற நேரம் அந்த எக்ஸாமே வந்து ஒரு சமூகத்தை வந்து தற்கொலைக்கு. இப்போ எங்கேயோ நீ படிச்சுட்டு நான் என் வரிப்பணத்தில் கட்டின மருத்துவமனையில் நீ படிக்கிற, ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னும் போது எனக்கு வருத்தமாக இருக்குமா இல்லையா? தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீட் தேர்வுங்கிறது கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் ஒரு விமர்சன பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறிட்டு இருக்கு. மத்திய அரசு நீட் தேர்வு ஆதரிக்கிறாங்க, ஆனால் மாநில அரசு நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க. பலதரப்பட்ட மக்கள் இந்த நீட் தேர்வை குறித்து அவங்கவுங்களோட கருத்து சொல்லிக்கிட்டு வராங்க. யார் என்ன கருத்து சொன்னாலும் அந்த இளம் சமுதாயம் என்ன கருத்து சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மருத்துவ படிப்பில் சேராத, மருத்துவ படிப்பில் அல்லாத மற்ற மாணவர்களோட கருத்து என்னன்னு கேட்க நம்ம இன்றைக்கி சென்னை லயோலா கல்லூரிக்கு வந்திருக்கிறோம். வாங்க மாணவர்களோட கருத்து என்னன்னு நம்ம கேட்கலாம். நீட் தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணான்னு நினைக்கிறீங்களா? நீட் தேர்வு வந்து ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து வசதி இருக்கிறவங்க வந்து ஒரு சில டியூஷன் இன்ஸ்டியூட் அந்த மாதிரிலாம் படித்து நீட் தேர்வை வந்து எழுதி பாஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காசு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஜஸ்ட் ஒரு 12th பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு சில பேர் பின்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்களே, ஸோ அவங்களால வந்து காசும் இருக்காது, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து படிப்பு இருக்கும். ஸோ படிப்பு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒரு நீட் தேர்வு எழுதி ஒரு மருத்துவராகி ஒரு நல்ல ஏழைப்பால் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை வந்து தடுக்கிற ஒரு தூணாக இருக்குது வந்து இந்த நீட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீட்டை வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படின்றத வந்து அந்த கருத்து வந்து நான் வந்து அப்போஸ் பண்ணுறேன். இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நீட் தேர்வுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அந்த நீட் தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணான்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வேணாம். ஏன்னா நமக்கு எல்லாமே எதுவுமே ஈக்குவலாக கிடையாது. நீங்கள் நம்ம சொல்லலாம் சிலபஸ் மாற்றியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% என்னமோ ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம வெல்கம் பண்ணிக்க வேண்டியதை தவிர மொத்தமாக சிலபஸ் மாற்றினாலும் நம்ம ஆப்டிடியூடுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எல்லாருக்கும் கிடைக்குதான்றதான் இல்லை. இதே சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்களுக்கு இருக்க இது ஒரு ரூரல் ஏரியாலையோ ரிமோட் ஏரியாலோ ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறா மேபி நீட் கொண்டு வரலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீட் தேர்வின் மூலம் திறமையான மருத்துவர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கிறது இல்லையே, அதுதான் நாங்கள் இப்போ சொல்ல வரோம். எல்லாருக்கும் ஒரே சான்ஸ் கிடைக்கிறது இல்லையே. நீட் தேர்வுனால மட்டும்தான் திறமையான மருத்துவர்கள் வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஸ்டாண்டர்டாக நம்ம எந்த எக்ஸாம் வச்சாலும் திறமையான ஆட்கள் வராங்க. நம்ம என்ன பண்ணணும்னா நீட்னு ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு எல்லாமே காமனாக இருக்கணும். ஒரு சிலபஸாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஈக்குவலான இதுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கணும். நீங்கள் எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்கிறது யூஸ்லெஸ் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் கொண்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு கோச்சிங் கிடைச்சா தான் நம்ம சொல்ல முடியும் திறமையான மருத்துவர்கள் வராங்களா இல்லையான்ட்டு. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்கிறதே இல்லை. சில பேருக்கு அது ஃபீஸ்க்கு கூட நிறைய பேரால் முடியல. ஸோ அது இல்லாமல் நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதில் நீட்டில் வர்றவங்க மட்டும்தான் திறமையான மருத்துவர்களா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்படி அந்த எக்ஸாம்ன்றது வந்து தப்பு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு நல்ல இதுதான் சொல்ல முடியும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு குட், அதனால் வந்து நல்ல திறமையான மருத்துவர்கள்லாம் வருவாங்க. ஆனால் அது என்ன எப்படின்னா அதோடைய பேசிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே இருந்திருக்கணும். இந்த நீட் தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணான்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் வேணாம்? ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவல் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் அவங்க நடத்துகிறாங்க.
அப்படி பார்த்தா வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு ஈக்குவலான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த எக்ஸாமும் வந்து ஒரு பேர்ட்டனில் வச்சு நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியில்லாத ஒரு, அதாவது ஈக்குவலாக இருக்கிறத ஒன்றா வந்து நான் பார்க்கல. அதனால் வந்து நீட் எக்ஸாம் வந்து வேணான்ற சுச்சுவேஷன் வந்து எனக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகே ராஜன் வந்து ஜஸ்டிஸ் வந்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2013 2021 வரைக்கும் அறிக்கை, 8லேருந்து 21 வரைக்கும் அறிக்கை சப்மிட் பண்ணதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற அந்த படித்தவங்களுக்குள்ள இருக்கிற பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து ஒரு 19.28% இருந்தது வந்து இப்போ வந்து 1.39% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அப்போ நீட்டால் வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலன்னு தானே அர்த்தம். என்ன தான் நம்ம 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள வந்து நம்ம தமிழ்நாடு கோட்டாலேருந்து எடுத்தாலும் சென்ட்ரல் கோட்டாலேருந்து அவங்க நினச்சது வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷனில் தானே இருக்குது. ஸோ வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இவங்க அதாவது ஈக்குவல் பண்ணிவிட்டு அவங்க வந்து நீட் வச்சாங்கன்னா ஓகே. இப்போ அது இல்லாமல் எதுக்கு வந்து அவங்க 12th மார்க்கை வச்சே அவங்க இது பண்ணிட்டு போயிடலாமே. அதில் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நீட் இல்லாமல் பாஸ் ஆன டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒழுங்காக மருத்துவம் பார்க்கலையா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. அவங்க பார்த்து தானே இப்போ நம்மளாம் உயிரோடு இருக்கோம். இப்போ நீட் எழுதுனா தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு வந்து தவறான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். நீட் வேணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட் வேணாம். ஏன்னா நீட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அந்த சிலபஸ் அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நீட்டில் இருக்கிற கொஷின் கேட்குற அளவுக்கு இல்லை. இதெல்லாம் தனியாக கோச்சிங் சென்டர் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி அகைன் போட்டு ரிப்பீட்ஸ் போட்டு தோற்று தான் போயிடுறாங்க. அதனால நிறைய பேர் பார்த்து நிறைய சூசைட்ஸ் நடந்திருக்கு. அதனால் இது வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். என்னதான் எப்படி தான் சிபிஎஸ்சியில் படித்தா மட்டும்தான் அதில் பாஸ் பண்ண முடியுது. அது இங்கிலீஷில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் அவங்களால அந்த சிலபஸில் இருந்து போக முடியாது. அது வந்து சிபிஎஸ்சியில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால பாஸ் பண்ண முடியுது. ஸோ நீட் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். வாட் டு யூ திங்க் அபவுட் நீட்? I think NEET is a good exam and it brings everyone to a same platform so that they can compete for same seats. It doesn't discriminate amongst people and it provides the same amount of hard work and input. So I don't think it's bad. I think it's good. It's just like every common entrance test like MBA, if you take an example, or for IITs, you have the same platform for everything and everyone can compete for the same spot. So I don't think it's bad. Some people are dying because of NEET. What do you think about this? I think it's not about NEET exam right here. It's about students and the pressure that the society puts onto them. If it's not about NEET, there are people dying because of many reasons. So I think people should think more about mental health rather than pushing them for studying something that's hard. They should pursue something that is more easier for them and gripping for them rather than giving up. So I don't think it's about NEET exam. It's about mental health here. நீட் தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? வேணும் தான். ஏன் வேணும்? எல்லா கோர்சஸ்க்கும் காமன் எக்ஸாம் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் தான். இந்த நீட் தேர்வு வச்சா மட்டும்தான் திறமையான மருத்துவர்கள்லாம் வருவாங்களா? அப்படி இல்லை, அவங்களுக்கு நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். நீட் தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? வேணும்னு தான் நினைக்கிறேன். ஏன் வேணும்? பிகாஸ் நீட் தேர்வுன்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ மேஜராக இருக்கிற எல்லா கோர்ஸுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீட் மாதிரி ஒரு மருத்துவ கல்விக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் தரமான ஒரு மாணவர்கள் உருவாகி வருவாங்க. அதனால நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் இருக்குது. அதை மட்டும் சரி செஞ்சுட்டா அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் தான் நான் சொல்லுவேன். இல்லை, நீட் தேர்வுனால நிறைய ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் நினைக்கிறேன்றத விட கவர்மெண்ட் என்ன நினைக்கிறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்களோட தற்கொலைக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தான் காரணம். அவங்க அதுக்கான முடிவை கரெக்டாக எடுத்து அவங்களுக்கும் நீட் படிக்கிற அளவுக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே அது ஒத்துக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக மாறிடும் கூடிய சீக்கிரத்தில். இல்லை, நீட் தேர்வு வச்சா மட்டும்தான் திறமையான மருத்துவர்கள் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் இப்போ திறமை இல்லாதவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு நீட் தேர்வு? இன்னும் திறமையான மாணவர்கள் வரணுன்றதுக்காண்டி கூட இருக்கலாம். நீட் தேர்வு பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீட் தேர்வு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஃப்ரேம் பண்ண தேவையில்லைன்னு தோணுது. இல்லை, நிறைய பேர் நீட் வேணான்னு போராட்டம் நடத்துகிறாங்க, சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க நீட் வேணான்ட்டு. நீங்கள் நீட் வேணும்னு சொல்கிறீங்களா வேணான்னு சொல்கிறீங்களா? சட்டசபையில் ஏன் எஜுகேஷன் சிஸ்டமை ஈக்குவலைஸ் பண்ணுறதை பற்றி பேச மாட்றாங்க? எனக்கு அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து 17 வயசுக்கு மேலே யார் வேணால் எக்ஸாம் எழுதலாம், நீட் எக்ஸாம். அப்படி இருக்கும்போது 17 வயசுக்கு கீழே எல்லாரும் ஒரே பேட்டர்ன் எக்ஸாம் படிக்கிறாங்களா?
அது அப்படி கிடையாது இல்லையா? எல்லாருமே சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, இது மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும்போது எப்படி அதை வந்து வேண்டான்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? இந்த நீட் தேர்வுனால ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? நீட்னால வந்து ஏழை மாணவர்கள் மட்டும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது, சிபிஎஸ்சி சிலபஸே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வர பசங்களாம் இருக்காங்க. ஸோ ஏழை மாணவர்கள்னு வரும்போது இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க எஜுகேஷன் சிஸ்டமே ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத போது எப்படி அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? ஏன்னா இப்போது எல்லாருமே ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் படிச்சுட்டு வராங்க அப்படின்னாலும், இல்லை எல்லாரும் தனித்தனி எஜுகேஷன் சிஸ்டம் படிச்சுட்டு வராங்க அப்படின்னாலும், எப்படியும் அதுக்கு நீட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோச்சிங் போனால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுத முடியுது பசங்களால். இப்போ கோச்சிங் போக முடியாத பசங்க கண்டிப்பாக ஃபெயில் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்ற ஐடியாவே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறதுக்கும் அவங்க நீட் கோச்சிங்கில் போய் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்படி இதுலேயே வித்தியாசம் இருக்கும்போது இந்த ஏழை மாணவர்கள்ட்டு இல்லை இந்த சிபிஎஸ்சி படிச்சுட்டு வரவங்கன்னு எப்படி பிரிக்க முடியும்? எல்லாருமே கஷ்டப்பட்டு தானே படிக்கிறாங்க. நீட் தேர்வுனால மட்டும்தான் திறமையான மருத்துவர்கள் வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தானே. ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு செப்பரேட் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதில் பெஸ்ட்டு தானே செலக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இல்லை அவங்க என்ன கற்றுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே இதில் பேஸ் பண்ணி தானே இருக்குது, இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது அப்படி தோணலை எனக்கு. இந்த நீட் தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களா? நான் வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன் வேணாம்? ஏன்னா நிறைய மாணவர்கள்லாம் வந்து செத்துடுறாங்க, திறமையான மாணவர்கள் கூட நிறைய பேர் ஃபெயில் ஆகி செத்துடுறாங்கண்ணா. அதனால் இது எனக்கு வேணாம் தான் நான் சொல்லுவேன். இல்லை நீட் தேர்வு வச்சாதான் திறமையான மருத்துவர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லைண்ணா. ஏன்னா 12th மார்க் பேஸ்ட் ஆன் மாதிரி தான் டாக்டர் சீட் தர்றாங்க. ஆனால் இங்கே வந்து பெரிய பெரிய பணக்காரங்களோ அவங்க மட்டும் தானே படித்து பாஸ் பண்ண முடியுது. யாருமே ஏழைங்க யாருமே வரல, நீங்களே பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஏழைங்கள் வந்து அதுக்காக தானே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து ஒரு டாக்டர் ஆகலையே, நான் வந்து நீட் எக்ஸாம் இப்போது சமயத்தில் கூட நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன சொல்கிறீங்க? இதே மாதிரி இந்தியாவில் கூட நிறைய பேர் நிறைய இடங்கள் நடக்குதுண்ணா. ஆனால் அது வெளியே வர மாட்டேங்குதுண்ணா. வெளியே வர நாடு வந்து மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும் தானே வந்திருக்கு, மற்ற மாநிலத்தில் வரலண்ணா. ப்ரோ, இந்த நீட் தேர்வு வேணும்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களா? தேர்வு வேணான்னு சொல்ல இல்லாதான் அதுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கணும். ஏண்டா இப்போ வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து நீட் தேர்வுன்னு சொல்லியே வந்து நிறைய பேர் தற்கொலை செய்கிறாங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோன்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை செய்கிறாங்க. அதில் 2 தரம் அட்டென்ட் பண்ணி போட்டு இப்போ கடைசியாக நடந்த சம்பவம் என்னென்னா 3ஆம் தரம் அந்த நீட்டில் நான் ஃபெயில் ஆகிடுவேன், 3ஆம் தரம் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லி போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதால் இப்படி வந்து ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிற நேரம் அந்த எக்ஸாமே வந்து ஒரு சமூகத்தை வந்து தற்கொலைக்கு இட்டு செல்லுதுன்னா வந்து அந்த நீட் தேர்வு நடத்துகிற அரசாங்கம் வந்து ஏதாவது தகுந்த மாற்று வழியீடு ஏதாவது வந்து அவங்க கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட் எதிர்காலம் வந்து நல்லாயிருக்கும். இந்த நீட் தேர்வுனால தான் திறமையான மருத்துவர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? இப்போ எக்ஸாம் வந்து ஒரு ஆள்ற தரத்தை முடிவு செய்யுதுன்னு சொல்லி எல்லா நேரத்துலையும் சொல்ல இல்லாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா அறிவாளியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க படித்ததை வந்து எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாமல் இருப்பாங்க. அதால் வந்து நீட் தேர்வில் வந்து தெரிவு செய்யப்படுற எல்லாரும் வந்து அறிவாளின்னு சொல்ல இல்லாது, நீட் தேர்வில் வந்து தெரிவு செய்யப்படாத எல்லாரும் வந்து அந்த மருத்துவக் கல்லூரி அந்த படிப்புக்கு போக இயலாதாக்கன்னு சொல்ல இல்லாது. ஏண்டா வந்து இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாமில் வந்து அந்த +2ல் வந்து 600க்கு 564 புள்ளி எடுத்த மாணவி வந்து நீட் தேர்வில் வந்து தெரிவாக முடியலை. இப்போ அந்த மாணவி வந்து தனக்கு அந்த போதிய அறிவு இல்லாமல் இருந்திருந்தால் வந்து +2ல் வந்து மார்க்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காது. அந்த அறிவு இருந்ததாலாம் வந்து +2ல் மார்க்ஸ் அவ்வளோ எடுத்திருக்கு, ஆனால் வந்து நீட் தேர்வில் அவளால் வந்து ஷைன் பண்ண முடியலை. அதால் வந்து இதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும், அதை வந்து கண்டுபிடிக்கணும். ப்ரோ, இந்த மத்திய அரசாங்கம் நீட் தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க, அது வேணும்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களா? வேணாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் ஒவ்வொரு பாடத்திட்டம் இருக்குது அப்படிங்களா? ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட், மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும் போது அந்த தரவரிசை எப்படி பிரியுது அப்படின்னா அது வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தையும் அதில் வந்து சேர்க்குது.
அப்போ ஐசிஎஸ்சியில் யார் படிப்பா? சாதாரண பாமர மக்களால் படிக்க முடியாது. ஏன்னா அதோட கட்டணம் அப்படி இருக்குது. அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் தமிழகம், இந்தியாவுக்கே ஒரே சிலபஸ். இவங்க தான் 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த பாடத்திட்டம் தான் படிக்கணும், இவங்களுக்கும் இதே கேள்விகள் தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க. எப்படி வந்து அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் உள் நுழைவுத் தேர்வு வைக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு நீட் வச்சாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டத்தை வச்சுட்டு நீங்கள் நீட் வச்சிங்கன்னா நாங்கள் வேணாம்னே சொல்ல போகிறதில்ல. அப்போ பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு வந்து அவங்க எல்லாரும் தள்ளப்படுறாங்க. இந்த நீட் தேர்வு வச்சா திறமையான மருத்துவர்கள்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது, அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, நீட் தேர்வு வச்சானா அவங்க வந்து அது அந்த தேர்வுக்கு வந்து தயார் பண்ணிவிட்டு அந்த தேர்வில் இருந்து தான் அவங்க என்ட்ரன்ஸ் ஆகி போகிறாங்களே தவிர அவங்க எப்படி அந்த 5 வருடத்தை படிக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வர்றாங்க அப்படின்றது தான். எல்லோரும் போகும்போது சொல்கிற கருத்து ஒரே விஷயம், யாருமே இங்கே வந்து எந்த நோயினாலுமே இருக்கக்கூடாது, பணம் இல்லைன்னு சொல்லி எந்த உயிரும் பறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க. ஆனால் அவங்க முதலீடு பண்ணுறக்கூடிய பணத்தை தான் எடுக்க வந்து அவங்க போராடுறாங்க. இப்போ எந்த ஒரு மருத்துவமனையுமே 100ல் இருக்காங்க, 5 ரூபாய்க்கு டாக்டர் இருக்கார், 10 ரூபாய்க்கு டாக்டர் இருக்கார். இந்த சூழ்நிலையில் உள்ளே போகிற எல்லாருமே அப்படி சொல்லிட்டு போகிற நிலைமையில் 100ல் 90% பேர் பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் வெளியே வர்றாங்க. அவங்க வந்து எல்லாருமே நல்ல டாக்டரானால் அவங்க படிக்கிறதுலையும் அவங்க பண்ணுற செயல்முறை திட்டத்துலையும் தான் இருக்குது. இந்த தேர்வு வந்து எதையுமே முடிவு பண்ணிடாது. ப்ரோ, இந்த நீட் எக்ஸாம் வேணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? இப்போது நீட் எதுக்குன்னா மருத்துவத்துறைக்கு தகுதி தேர்வுன்னு வைக்கிறாங்க. இப்போ நம்ம 12th முடிக்கணும்னா அதுவே ஒரு தகுதி தேர்வு தானே. பப்ளிக் எக்ஸாம்ன்றது எல்லா ஸ்டேட்ஸ்லையும் காமனாக இருக்குது. பட் வந்து என்னென்னா சிலபஸ் வேரி ஆகுது. இப்போ நீட்டுக்கு வந்து சிலபஸ் எல்லாம் ஒன்று தான், பட் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற சிலபஸ் வேறு. அதை வச்சு நாங்கள் நீட் எழுத முடியுமானா முடியாது. நானும் நீட் எழுதி ட்ரை பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் எங்கள் வரி பணத்தில் நிறைய மருத்துவமனைகள் கட்டியிருக்காங்க, நிறைய மருத்துவ கல்லூரிகள் கட்டியிருக்காங்க. இப்போ மற்ற மாநிலத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் எண்ணற்ற மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. இப்போ எங்கேயோ நீ படிச்சுட்டு நான் என் வரி பணத்தில் கட்டின மருத்துவமனையில் நீ படிக்கிற, ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னும் போது எனக்கு வருத்தமாக இருக்குமா இல்லையா? ஏன்னா நான் ஸ்டேட்டுக்கும் வரி கட்டுறேன், மத்திய அரசுக்கும் வரி கட்டுறேன். அப்போது இங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளோட எண்ணிக்கை பார்க்குறப்போ கம்மியாக இருக்குது. இங்கே யாருன்னா படிக்கிறான், நார்த்துலேருந்து வந்து படிக்கிறான், வேறு ஸ்டேட்லேருந்து படிக்கிறான், எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் எனக்கு மருத்துவக் கல்லூரி எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ வந்து போய் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. இன்னொரு விஷயம் நமக்கு அரசாங்கத்தில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகிட்டோன்னா 5 வருஷம் முடிச்சிட்டோன்னா ஒரு வருஷம் வந்து ஒரு கிராமத்துலேயோ எங்கேயோ போய் நீங்கள் வேலை செய்யணும். இப்போ நான் தமிழ்நாட்டில் படிக்கிறேன், தமிழ்நாட்டிலே ஏதோ ஒரு கிராமத்தில் வேலை செய்கிறான், நான் தயாராக இருப்பேன். ஆனால் நார்த்துலேருந்து வர்றவன் அதை செய்வானா? இப்போ ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து அரசு சொல்கிற ஒரு சுகாதாரத்துறை சுகாதார மையங்கள் இருக்குல்ல, அங்கே ஒரு வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அது அவன் செய்ய தயாராக இருக்கானா, செய்வானா? இதுதான் கேள்வி. இன்னொன்று என்னென்னா, பணத்தால் மட்டும் நீட் எழுதி பாஸ் ஆக முடியும், அதுதான் இங்கே நடக்குது. திறமை இருக்கிறவன் நீட் எழுதி பாஸ் ஆக முடிய மாட்டேங்குது.